Hello friends, welcome back to the channel BeYouDefining. And இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா இந்த லுக்லயே தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு மேக்கப் ரிலேட்டட் வீடியோ தான். சோ நிறைய பேர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க அக்கா பிகினருக்கு ஒரு வெட்டிங்க்கு போற மாதிரி ஒரு மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணி காமிங்க. அந்த மேக்கப் லுக் வந்து எவர் லாஸ்டிங்கா இருக்கும், கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி காமிங்க அப்படின்னு வந்து நீங்க கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஏற்க இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் தவறாமல் நீங்கள் என் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து யூஸ் பண்ணுறது இந்த ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கிறேன். ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து டேரெக்டாவோ இல்லை வந்து ஒரு துணியில் வச்சு கூட நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து ரப் பண்ணிக்கலாம். நான் டேரெக்டாக என்னால் டாலரேட் பண்ண முடியும். ஸோ டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இது என்ன பண்ணுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்கின்ல போர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணும். அண்ட் நல்ல ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும் மேக்கப்பு. ஸோ இந்த இடத்துல அதிகமாக போடுங்க, ப்ளஷ் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ கண்ணை சுற்றி போட்டுக்கோங்க. உங்களுக்கு பஃபி ஐஸ் எல்லாம் இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐஸ் க்யூப்ஸ். அப்புறம் நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. மாய்ஸ்சரைசர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக இந்த பயோட்டிக்கோட மார்னிங் நெக்டர் விசிபிளி ஃப்ளாலெஸ். ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். நீங்கள் டே டைம் போகிறதா இருந்தால் நீங்கள் டெஃபினட்டாக ஒரு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இங்கே கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டோம். அடுத்தது ப்ரைமர் அப்ளை பண்ண போகிறேன். நான் இங்கே யூஸ் பண்ணுறது இன்னைக்கு கலர் பாரோட ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது டெஃபினெட்லி அ வெரி மஸ்ட் பை. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் இருக்கும். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ அதுவுமே கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஸோ போர்ஸ் இருக்க இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஜெல் பண்ணிவிட்டு இங்கே தான் எனக்கு மேக்ஸிமம் போர்ஸ் இருக்கும். எல்லாருக்குமே மேக்ஸிமம் இந்த ஏரியாவில் வந்து போர்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா பிம்பிள்ஸ்னால ஆயில் செக்ரிகேஷன் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு அந்த இடம் வந்து போர்ஸ் ஓப்பனாக இருக்கும். இது அப்ளை பண்ணும் போதே ஒரு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது. ஸ்கின்னே ஈவன் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ஒரு 2 minutes வந்து சோக் பண்ண விடலாம். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கலர் பாரோட பர்ஃபெக்ட் மேட்ச் பிபி க்ரீம் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக எடுத்தால் போதும். இதை நான் வந்து ப்ரஷ் எதுவுமே இல்லாமல் கையிலே வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். இங்கே நெக்லெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக் ஒரு கலர், ஃபேஸ் ஒரு கலர் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நெக்லெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் கண்கிட்ட வந்து அதிகமாக வந்து டார்க்னஸ் இருந்தான்னா கண்கிட்டையும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் வந்து கலர் பாரோட காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். காஜல் ஃபில் பண்ணிக்கிறேன். அதுவும் கலர் பாரோட காஜல் தான். நெக்ஸ்ட் கலர் பாரோட வாட்டர் ப்ரூஃப் லிக்விட் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து யோர் இன்க்ரெடிபிள் 102 கலர் பாரோட லிப்ஸ்டிக் தான். அடுத்தது கலர் பாரோட சிந்தூர் வச்சுக்கிறேன்.
நார்மல் பிரைட் தான் போட்டேன். ஃப்ரண்ட்ல மட்டும் பஃப் வச்சுட்டு பின்னாடி நார்மல் பிரைட் போட்டிருக்கேன். பூவை வந்து 2 இதாக எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை வந்து ஜடைக்கு பின்னாடி வச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, take care. Tata. Bye bye.